பையன் பேசுறதெல்லாம் கேட்டீங்கல்ல, இவ்வளவு வார்த்தையை கேட்டு இவர் கூட நான் வாழணுமா? அப்ப நீ பேசுற பேச்செல்லாம் கரெக்டா? அவர் கூட வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்கல. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. போ, தயவு செஞ்சு போய் தொலை. உன்னை யாரும் இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தனா? அம்மா வேணாமா, என்னையும் தம்பி விட்டுட்டு போவாதம்மா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சண்டையில கோவத்துல விடுற வார்த்தை வெறும் வார்த்தை தான். அது ஒண்ணும் வாழ்க்கை கிடையாது. உங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை இந்த ரெண்டு குழந்தைங்க தான். அதை விட்டுட்டு சண்டையில விட்ட வார்த்தையை வச்சுக்கிட்டு சண்டையை வளர்த்துட்டு இருக்காதீங்க. தயவு செய்து இந்த அனாவசியமான வார்த்தைகளை விட்டுவிட்டு உங்க வாழ்க்கைய வாழ பாருங்க. ஏண்டி கோவத்துல ஒரு வார்த்தை விட்டதுமே எப்படி வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்? அப்ப நீங்க மட்டும் என்ன இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்றீங்க? துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே, வழிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடி. ஏங்க, ஹவுஸ் ஓனர் காலையில வந்தாருங்க. இந்த மாசம் வாடகை கேட்டு போனாருங்க. ஐயோ மறந்தேட்டமா. தம்பி மாமா, இந்த மாசம் சீட்டு கட்டணும்பா, கையில காசே இல்ல. அப்படியாமா? மா, அந்த பணத்தை கொஞ்சம் கொடுமா. இந்தாமா, இந்த காசை வச்சு நீ சீட்டு கட்டிடு. 2 நாள் கழிச்சு நான் வாடகை கட்டிக்கிறேன். ஆச்சி, என்னங்க? ஒரு வழியா உன் செயினை மீட்டு வந்துட்டேன். செயினுக்கு விடுவு காலம் பிறந்துருச்சு. போடு. தம்பி, அப்பா இப்பதான்ப்பா போன் பண்ணாரு. இதான் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சான். நெகர் தான் கேட்டாரு. ஒரு வாரத்துல மீட்டு கொடுத்துறாராடா. அப்படியாமா? அப்பா, மாமா எப்பமா வந்த? பாப்பா, தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். காசுல ஒரு 3000 கொடுப்பா. சம்பள காசெல்லாம் செலவாயிடுச்சேம்மா. இந்தா புடி. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு. உங்ககிட்ட வந்து கேட்ட பாரு, என் புத்திய செருப்பால அடிச்சுப்பீங்க. அவன் மனசாத்தோடு சொல்லு பாக்கலாம். நான் உனக்கு எதுவும் செய்யவே இல்லையாமா? என்ன எங்களுக்கு பெருசா செஞ்சு கிழிச்சிட்டேன். இப்படி பிடிச்சவங்க எதை கேட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நம்ம செஞ்சிருவோம். அத அவங்க வெளியே போய் பெருமையா பெருசா சொல்லுங்க அவசியம் இல்லம்மா. என்னைக்காவது ஒரு நாள் நீ கேட்ட உதவி நான் செய்யாம போனா கேக்குறீங்க பாருங்க ஒரு கேள்வி, என்னத்த பெருசா செஞ்சுட்ட, செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறியான்னு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஏங்க, ஹவுஸ் ஓனர் காலையில வந்தாருங்க. இந்த மாசம் வாடகை கேட்டு போனாருங்க. ஐயோ மறந்தேட்டமா. தம்பி மாமா, இந்த மாசம் சீட்டு கட்டணும்பா, கையில காசே இல்ல. அப்படியாமா? மா, அந்த பணத்தை கொஞ்சம் கொடுமா. இந்தாமா, இந்த காசை வச்சு நீ சீட்டு கட்டிடு. 2 நாள் கழிச்சு நான் வாடகை கட்டிக்கிறேன். ஆச்சி, என்னங்க? ஒரு வழியா உன் செயினை மீட்டு வந்துட்டேன். செயினுக்கு விடுவு காலம் பிறந்துருச்சு. போடு. தம்பி, அப்பா இப்பதான்ப்பா போன் பண்ணாரு. இதான் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சான். நெகர் தான் கேட்டாரு. ஒரு வாரத்துல மீட்டு கொடுத்துறாராடா. அப்படியாமா? அப்பா, மாமா எப்பமா வந்த? பாப்பா, தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். காசுல ஒரு 3000 கொடுப்பா. சம்பள காசெல்லாம் செலவாயிடுச்சேம்மா.